Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.3ல second question பார்க்க போறோம். Question என்னன்னா, if z1 equal to 3, z2 equal to minus 7i and z3 equal to 5 plus 4i, show that. அதாவது z1, z2 and z3 ஓட values வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மள என்ன prove பண்ண சொல்லிருக்காங்க? First subdivisionல z1 into z2 plus z3 equal to z1 into z2 plus z1 into z3. அதாவது இது வந்து distributive property. இப்போ first subdivision வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது z1 into z2 plus z3 equal to z1 into z2 plus z1 into z3. இப்போ z1 ஓட வேல்யூ என்ன 3, z2 ஓட வேல்யூ என்ன minus 7i, z3 ஓட வேல்யூ என்ன 5 plus 4i. இப்போ இந்த left hand side வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ first z2 plus z3 வந்து கண்டுபிடிக்கலாம். z2 plus z3 na minus 7i plus 5 plus 4i. அப்போ 5 minus 7i plus 4i என்ன minus 3i. இது வந்து z2 plus z3. அடுத்து z1 into z2 plus z3. z1 ஓட வேல்யூ என்ன 3. அப்போ 3 into 5 minus 3i. அப்போ 3 into 5 என்ன 15. 3 into minus 3i என்ன minus 9i. So இது வந்து first equation எடுத்துக்கலாம். அடுத்து right hand side வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது z1 into z2 plus z1 into z3. First number z1 into z2 பார்க்கலாம். z1 ஓட வேல்யூ என்ன 3 into z2 என்ன minus 7i. அப்போ 3 into minus 7i என்ன minus 21i. அடுத்து z1 into z3. z1 ஓட வேல்யூ என்ன 3 into z3 ஓட வேல்யூ என்ன 5 plus 4i. அப்போ 3 into 5 என்ன 15 plus 3 into 4i என்ன plus 12i. இப்போ z1 into z2 plus z1 into z3. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 21i plus 15 plus 12i. அப்போ 15 minus 21i plus 12i என்ன minus 9i. இது வந்து second equation. இப்போ பார்த்தீங்கன்னா first equation and second equation வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், z1 into z2 plus z3 equal to z1 into z2 plus z1 into z3. So hence proved. இப்போ second subdivision பார்க்கலாம். அதாவது z1 plus z2 into z3 equal to z1 into z3 plus z2 into z3. இப்போ z1 ஓட வேல்யூ என்ன 3, z2 ஓட வேல்யூ என்ன minus 7i, z3 ஓட வேல்யூ என்ன 5 plus 4i. இப்போ first left hand side பார்க்கலாம். அப்போ first z1 plus z2 வந்து கண்டுபிடிக்கலாம். z1 என்ன 3 plus z2 என்ன minus 7i. ஸோ இதான் வந்து z1 plus z2. அடுத்து z1 plus z2 into z3. z1 plus z2 என்ன 3 minus 7i into z3 என்ன 5 plus 4i. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3 into 5 என்ன 15 minus 7i into 5 என்ன minus 35i. அடுத்து minus 7i into 4i என்ன minus 28i square. அடுத்து 3 into 4i என்ன plus 12i. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 15 minus 35i plus 12i என்ன minus 23i. அடுத்து minus 28i square ஓட வேல்யூ என்ன minus 1. அப்போ 15 minus 28 into minus 1 என்ன plus 28 minus 23i. 15 plus 28 என்ன 43 minus 23i. ஸோ இது வந்து first equation. அடுத்து right hand side பார்க்கலாம். right hand side என்ன z1 into z3 plus z2 into z3. ஃபஸ்ட்டு z1 into z3 வந்து கண்டுபிடிக்கலாம். z1 என்ன 3 into z3 என்ன 5 plus 4i. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 5 என்ன 15 plus 3 into 4i என்ன plus 12i. அடுத்து z2 into z3. z2 ஓட வேல்யூ என்ன minus 7i into z3 என்ன 5 plus 4i. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 7i into 5 என்ன minus 35i minus 7i into 4i என்ன minus 28i square. அப்போ இது minus 35i minus 28 into i square ஓட வேல்யூ என்ன minus 1. அப்போ minus 35i minus 28 into minus 1 என்ன plus 28. இப்போ z1 z3 z2 z3 வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அதாவது z1 into z3 plus z2 into z3. z1 into z3 என்ன 15 plus 12i plus z2 into z3 na plus 28 minus 35i. இப்போ 15 plus 28 என்ன 43 plus 12i minus 35 என்ன minus 23i. ஸோ இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், z1 plus z2 into z3 equal to z1 into z3 plus
Z2 into Z3 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.